எக்ஸாமில் ஜெண்டர், செக்ஸ் வெர்சஸ் ஜெண்டர், ஜெண்டர் ரோல்ஸ்னால் என்ன, பேட்ரியாக்கி, ஜெண்டர் சோஷலைசேஷன், மீடியா, லா அண்ட் ஸ்டேட். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் இந்த சப்ஜெக்ட் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டியில். ஸோ இது வந்து the topics were asked previous year questions. ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இது வந்து இம்பார்ட்டண்டான டாபிக் இந்த சப்ஜெக்டில். ஸோ இந்த பேப்பர் வந்து செம் 4ல் வர ஒரு பேப்பர். ஸோ கம்மிங் டு our ஃபஸ்ட் டாபிக் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி. இந்த பேப்பர் செம் 4ல் வருது. இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெண்டர், செக்ஸ் வெர்சஸ் ஜெண்டர், ஜெண்டர் ரோல்ஸ், பேட்ரியாக்கி, ஜெண்டர் சோஷலைசேஷன், மீடியா, லா அண்ட் ஸ்டேட். இது எல்லாமே இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் யூனிட் 1 பொறுத்த வரைக்கும். ஸோ திஸ் பேப்பர் கம்ஸ் இன் செம் 4. ஸோ நம்ம யூனிட் 1ல் இருக்க ரிப்பீட்டட் டாபிக்ஸ் என்ன? ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் என்னென்ன டாபிக்ஸ் வந்து இந்த இடத்துல அதிகமாக கொஷின் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஜெண்டர் ரோல்ஸ் இன் சொசைட்டி, அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் விச் ஆர் ரிப்பீட்டட் இன் த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கம்மிங் டு அவர் ஃபர்ஸ்ட் டாபிக் ஆஃப் ஜெண்டர் ரோல்ஸ் இன் த சொசைட்டி. ஸோ ஜெண்டர்னா என்ன? சோஷியல் ஐடென்டிட்டி இல்லைனா சொசைட்டி மேட் ஐடென்டிட்டின்னு சொல்லலாம். இதில் வந்து மென் அண்ட் விமென்கான ரோல்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கோம். ஸோ அது வந்து நார்ம்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிஹேவியர் பேட்டர்னையும் வந்து அது சொல்லும். லைஃப் ஸ்டைல் ஹவ் இட் மஸ்ட் பி, அதுதான் வந்து ஒரு மாஸ்குலைன் இல்லைனா ஃபெமினைனிட்டியை வந்து இண்டிகேட் பண்ணுது த ஜெண்டர் அப்படின்றது. அண்ட் இது வந்து பயாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அண்ட் இட் இஸ் லேர்ன் த்ரூ சோஷலைசேஷன். சொசைட்டி கூட பழகும் போது அது வந்து நமக்கு வருது அந்த பிஹேவியரல் பேட்டர்ன். இட் இஸ் சேஞ்ச்டு பை கல்ச்சர், கம்யூனிட்டி அண்ட் டைம். அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும், கல்ச்சரை பொறுத்து, கம்யூனிட்டியை பொறுத்து, டைமை பொறுத்து. WHO சொன்ன டெஃபினிஷன் என்னன்னா, சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட் ரோல்ஸ், பிஹேவியர், ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜெண்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு டெஃபினிஷன் சிமோன் டி பீவர் சொன்னது, இட் இஸ் நாட் பார்ன் அண்ட் இட் இஸ் பிகமிங். அதாவது ஒன் இஸ் நாட் பார்ன் பட் பிகம்ஸ் எ விமன். அதுதான் அவங்க சொன்ன டெஃபினேஷன். அண்ட் இதில் ஜெண்டர் அப்படின்றது இட் இஸ் லேர்ன்ட் ஃப்ரம் த சொசைட்டி. சின்ன பையன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் கிச்சனில் போய் ஒர்க் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இது கேர்ள்ஸுக்கான ஒர்க் அப்படின்னு சொல்கிற சொசைட்டியில் தான் நம்ம இருக்கோம். அதே ஒரு கேர்ள் வந்து கிரிக்கெட் விளையாட போனால் கேர்ள்ஸுக்கு இது வந்து சூட்டபிளான வேலை கிடையாது அப்படின்னு சொல்கிற சொசைட்டி தான் இது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சோஷியலைசேஷன், அந்த சொசைட்டி டிசைட் பண்ண ஜெண்டர் ரோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெண்டர் இஸ் லேர்ன்டு ஃப்ரம் த சொசைட்டி. கம்மிங் டு அவர் நெக்ஸ்ட் டாபிக் ஆஃப் செக்ஸ் வெர்சஸ் ஜெண்டர். செக்ஸ்னா என்ன, ஜெண்டர்னா என்ன, இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். த டிஃப்ரென்ஸ் யூ மஸ்ட் நோ. செக்ஸ் அப்படின்றது பயாலஜிக்கல் ஐடென்டிட்டி, ஜெண்டர் அப்படின்றது சோஷியல் ஐடென்டிட்டி. இது வந்து நேச்சுரல், இது வந்து சொசைட்டி மேட், இது வந்து ஃபிக்ஸ்டு பை பர்த், இது வந்து லேர்ன்டு ஆஃப்டர் பர்த், அப்புறமா கற்றுக்கிறது. இதுதான் மேல் ஆர் ஃபீமேலான்னு நம்ம சொல்கிறது செக்ஸை வச்சு. ஜெண்டரை பொறுத்து வந்து தான் மாஸ்குலைனா ஃபெமினைனான்னு சொல்கிறோம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆர்கன், ஜீன், ஹார்மோன்ஸை பொறுத்து செக்ஸ். ஜெண்டர் அப்படின்றது பேஸ்ட் ஆன் ரோல்ஸ், டியூட்டிஸ் அண்ட் பிஹேவியர். செக்ஸ் அப்படின்றது இட் இஸ் சேம் எவ்ரிவேர். பட் ஜெண்டர் ரோல்ஸ் அப்படின்றது இட் சேஞ்சஸ் பை கல்ச்சர் அண்ட் பை டைம். இது வந்து சொல்லித்தரப்பட்டது இல்லை செக்ஸு, இது வந்து டாட் பை ஃபேமிலி அண்ட் சொசைட்டி. ஸோ எக்ஸாம்பிளாக நம்ம செக்ஸுக்கு மேலோட பாடி ஆர் ஃபீமேல் பாடியை சொல்லலாம். ஜெண்டருக்கு எக்ஸாம்பிளாக மென்னா வந்து ஏர்ன் பண்ணும், விமென்னா கேர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறத சொல்லலாம். ஸோ செக்ஸ் இஸ் பயாலஜிக்கல் அண்ட் ஃபிக்ஸ், ஜெண்டர் இஸ் சோஷியல் அண்ட் லேர்ன்ட். ஒரு பாய் வந்து அழுதா வந்து இந்த சொசைட்டி என்ன சொல்லும் அப்படின்னா, பாய்ஸ் அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லும். தட் இஸ் அ ஜெண்டர் ரோல், நாட் செக்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ரோல்ஸ் இன் சொசைட்டி. என்னென்ன ரோல்ஸ் இருக்குது, மேல் ஆர் ஃபீமேலாக இருக்கிறவங்க அவங்களுக்கிட்ட இந்த சொசைட்டி சில பிஹேவியர்ஸை எதிர்பார்க்குது. எக்ஸ்பெக்டட் பிஹேவியர்ஸ் இருக்குது, டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. நிறைய ஹவுசஸில் பார்த்தீங்கன்னா ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஜாபுக்கு போனாலும் குக்கிங் அண்ட் சைல்டு கேர், இந்த 2 வேலை பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து விமன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய ஃபேமிலிஸில். அது எக்ஸ்பெக்டும்
எக்ஸ்பெக்டும் பண்ணப்படுது விமென்ட்ட இருந்து. அவங்க தான் பார்த்துக்கணும். அதுதான் ஜெண்டர் ரோல் அப்படின்றது. சொசைட்டி தான் மேல் அண்ட் ஃபீமேல் ரோல்ஸை கிரியேட் பண்ணுறது. இந்த இடத்துல மென்னை வந்து ஸ்ட்ராங், பிரேவ் அண்ட் ஏர்னிங் மெம்பர்ஸாகவும், விமனை வந்து ஜென்டில், பேஷண்ட், கேரிங் ஃபேமிலி மேனேஜர்ஸாகவும் பார்க்குது. ரோல்ஸ் தான் டிசைட் பண்ணுது பிஹேவியர், ட்ரெஸ், ஸ்பீச் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை. இட் இஸ் லேர்ன்டு த்ரூ ஃபேமிலி, ஸ்கூல், மீடியா அண்ட் கல்ச்சர். சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட், நாட் நேச்சுரல், மே கிரியேட் இன்இக்வாலிட்டி. ஸோ ஜெண்டர் ரோல் அப்படின்றது சொசைட்டி மேட் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம மென் வெளில போய் ஏர்ன் பண்ணுறத, டிசிஷன் மேக் பண்ணுறத, அத்தாரிட்டியில் இருக்கிறத சொல்லலாம். விமென் வந்து வீட்டு வேலையை பார்த்துக்கிறாங்க, குழந்தைங்கள பார்த்துக்கிறாங்க, எல்டரி இருந்தால் அவங்கள கேர் பண்ணுறாங்க, ஒபீடியண்ட்டாக, பேஷண்ட்டாக இருக்காங்க. அதுதான் இந்த சொசைட்டி மேட் எக்ஸ்பெக்டேஷன், ஜெண்டர் ரோல்ஸ். ஜெண்டர் ரோல்ஸ் இன் ஃபேமிலி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி தான் ஒரு ஃபஸ்ட்டு பிளேஸ் வேர் த சில்ட்ரன் லேர்ன் ஜெண்டர் ரோல்ஸ். ஏன்னா அவங்க பர்த் டு 5 இயர்ஸ் அங்கே தான் இருக்காங்க. அதனால அது ஸ்ட்ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அந்த சைல்டோட பிரெயினை. அந்த ரோல்ஸை கற்றுக்கிறது ஃபஸ்ட்டு பிளேஸ் அங்கே தான். பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு சொல்லித்தராங்க, பாய்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும், கேர்ள்ஸ்னால் இப்படி தான் இருக்கும்னு. டிஃப்ரெண்ட் க்ளோத்ஸ் வேர் பண்ணுறது, டாய்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் வேறையாக க்ரியேட் பண்ணி தர்றது. கேர்ள்ஸ் வந்து லேர்ன் ஃப்ரம் மதர் மோஸ்ட்லி அண்ட் பாய்ஸ் லேர்ன் ஃப்ரம் ஃபாதர். ஜெண்டர் ஸ்டீரியோ டைப் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தால் ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஃபேமிலி தான் ஒரு ப்ரைமரி சோஷியலைசேஷன் ஏஜென்சின்னு சொல்லலாம். கேர்ள்ஸ்னால் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், வீட்டு வேலை பார்த்துக்கணும், மாடஸ்டியாக நடந்துக்கணும், பேஷண்ட், கொஞ்சம் வெக்கப்படணும், ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கணும், ஆர்ட் அண்ட் எஜுகேஷனில் கேர்ள்ஸ் இருப்பாங்க. பாய்ஸ்னால் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், ரொம்ப தைரியமாக இருக்கணும், லீடர்ஷிப் பொசிஷனுக்கு வரக்கூடிய அவங்களா இருக்கணும், எஃபர்ட் நிறைய போடணும், ஒர்க் டிவோஷன் இருக்கணும், ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபேமிலி பண்ணணும். அதுதான் பாய்ஸ் பண்ணணும். ஸோ ஃபேமிலி இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனே எடுத்துக்கிட்டிங்கன்னா கேர்ள்ஸை வந்து சாப்பாடு பரிமாற சொல்லுவாங்க. தே ஆர் ஆஸ்க் டு சர்வ் ஃபுட். பட் பாய்ஸை வந்து மோஸ்ட்லி அவங்க சும்மா உட்காந்துருப்பாங்க, இல்லை வெளியில் ஏதாவது வேலை இருந்தால் தான் போய் பார்ப்பாங்க. ஸோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்லேயே அந்த ஜெண்டர் ரோல்ஸ் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஜெண்டர் ரோல்ஸ் இன் ரிலீஜன். ரிலீஜன் என்ன சொல்லுது? இந்த இடத்துல ரிலீஜனையும் பார்த்தீங்கன்னா இட் ப்ரிஸ்கிரைப்ஸ் த டியூட்டிஸ், பிஹேவியர், ட்ரெஸ் மொக்கொண்டு ட்ரெஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ அப்ராப்ரியேட் ஜெண்டர் பிஹேவியர் இருக்கணும் ரெண்டு பேர்த்துக்கும். டிஃப்ரெண்ட் டியூட்டிஸ் தரப்பட்டிருக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ரிலீஜன்லேயும். விமென் ஆஃபனாக ஹோம் மேக்கர்ஸை தான் பார்க்கப்படுது. மென் தான் பிரெட் வின்னர்ஸ். அவங்க தான் வெளில போய் வேலை செஞ்சுட்டு வரணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் ஃபேமிலியை. கஸ்டம்ஸ் அண்ட் மாரல் ரூல்ஸ் கண்ட்ரோல் விமென் மோர். இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேமிலி லைஃப், மேரேஜ், ரிச்சுவல்ஸ் அண்ட் சொசைட்டி. விமென் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க விமென்ட்ட இருந்துன்னா, தே மஸ்ட் ரெஸ்பெக்ட் த ஹஸ்பண்ட், சாஸ்டிட்டியோட நடக்கணும், மாடஸ்டி, குட் மதர் ரோல் இருக்கணும், ட்ரெஸ் கோடு, ரிலீஜியஸ் ட்ரெடிஷன், சோஷியல் நார்ம்ஸ், மாரல் ரோல்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். மென் வந்து ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும், பேரண்ட்ஸை கேர் பண்ணணும், ரிலீஜியஸ் ரைட்ஸை ஃபாலோ பண்ணணும், ஃபேமிலி ஸ்டேட்டஸை அப்லிஃப்ட் பண்ணணும், ரோல் மாடலாக இருக்கணும், ஃபேமிலி யூனிட்டி அண்ட் பீஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ ரிலீஜன்னா இந்த ஜெண்டர் ரோல்ஸை சேவ் பண்ணுது த்ரூ கஸ்டம்ஸ், டியூட்டிஸ் அண்ட் மாரல் ரூல்ஸ் மூலமாக. இப்போ கஸ்டம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா விமெனோட ட்ரெஸ்ஸு, மூமெண்ட்டு, அவங்க பிஹேவியர் எல்லாமே வந்து ஸ்ட்ரிக்டாக வாட்ச் பண்ணுவாங்க. In the name of tradition. Coming to the next important topic, general roles in economic class. So class-ஐ பொறுத்து, ஸோ எக்கனாமிக் கிளாஸ், நம்ம மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ் சொல்லுவோம்ல, லோவர் கிளாஸ், இதில் எப்படி விமென் ட்ரீட் பண்ணப்படுறாங்க? எக்கனாமிக் கிளாஸ்னாலையும் விமென் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. அவங்களோட ஃப்ரீடம்லேருந்து ஒர்க் லோட், எஜுகேஷன், ஜாப்ஸ் அண்ட் டெசிஷன் மேக்கிங் பவர் எல்லாமே வேரி ஆகுது. அப்பர் கிளாஸ் விமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க பேரில் இருக்கும், நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா சோஷியலாக வந்து தெரிகிறவங்களா இருப்பாங்க, டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க, நிறைய இண்டிபெண்டன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஆனாலும் மென் மே ஸ்டில் டேக் த ஃபைனல் டெசிஷன். ஃபைனல் கால் அந்த இடத்துல மென் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்பர் கிளாஸாக இருந்தாலும். மிடில் கிளாஸில் ஹையர் ஸ்டடீஸ் படிப்பாங்க, ஜாப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஈக்குவல் ரைட்ஸ் தரப்பட்டிருக்கும், பேங்க் சேவிங்ஸ் எல்லாமே இருக்கும், லைஃப் இன்சூரன்ஸ்லாம் இருக்கும் இந்த விமெனுக்கு. மென் டேக் மேஜர் டிசிஷன் ஹியர் ஆல்சோ. விமென் வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க மென்னை இந்த இடத்துலையும். லோவர் கிளாஸ் விமென் தான் பார்த்தீங்கன்னா ஹெவி ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் பண்ணுவாங்க, குக்கிங், கிளீனிங் இருக்கும், சைல்ட் கேரு, அவுட் சைட் ஜாப் ஃபார் இன்கமும் போவாங்க. மேஜர் டிசிஷன் மேக்கிங் பவர் இவங்களுக்கு இருக்காது, லெஸ் எஜுகேஷன் தான் இருக்கும், ஹஸ்பண்டும் ஹேரஸ் பண்ணுவாங்க, நியூட்ரிஷன் குறைபாடும் இருக்கும்.
ஸோ எக்கனாமிக் கிளாஸை பொறுத்தும் ஒரு விமனோட ஒர்க் லோட், ஃப்ரீடம் அண்ட் பவர் வந்தும் டிசைட் ஆகுது ஒரு ஃபேமிலிக்குள்ளே. ஸோ லோவர் கிளாஸ் விமன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெளியில் ஹவுஸ் மெய்ட்ஸாகவும் டெய்லி வேஜ் தினக்கூலி மாதிரியும் போவாங்க. அகெயின் வந்து வீட்டு வேலைக ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கையும் அவங்க தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க் லோட் ரொம்ப டபுள் ஆன மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. கம்மிங் டு த ஜெண்டர் ரோல்ஸ் இன் கல்ச்சர், மீடியா அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்ச்சரில் there is a shared life pattern of society, belief, customs, tradition, dress, behavior and interaction norms. ஸோ இதில் ஏர்லியர் வந்து பார்த்திங்கன்னா விமன் வந்து வெளியில் போய் வேலை செய்கிறதே ஒரு தப்பான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு அண்ட் இட் வாஸ் அன்காமன். பட் நவ் பார்த்தீங்கன்னா it is accepted in many societyல. key points பார்த்தீங்கன்னா it shapes the male or female identity, it decides the men or women's work டிசைட் பண்ணுறதும் இதுதான் இந்த கல்ச்சர் மூலமாக. ஸோ வந்து ஏர்லியர் குக்கிங் வாஸ் சீன் ஒன்லி அஸ் விமென்ஸ் டியூட்டி இந்த கல்ச்சரில். ஸோ குக்கிங்னா வந்து அதை விமென் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் இப்போ வந்து நிறைய மென் வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் ஈவன் ரன் ஃபுட் சேனல்ஸ் கூட ரன் பண்ணுறாங்க. மென்னை செஃப்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஜெண்டர் ஸ்டீரியோடைப் இப்போ இல்லை நம்ம கல்ச்சரில் கூட. அண்ட் கண்ட்ரோல்ஸ் த டெய்லி லைஃப் ஃபேமிலி லைஃப் எல்லாம் மென் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ விமென் வந்து லெஸ் ஆட்டானமி, அவங்களுக்கு தனித்தன்மையாக இருக்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. ஃபியூவர் ரிசோர்ஸஸ் தான் இருக்கும் விமெனுக்கு, டிசிஷன் மேக்கிங் பவரும் இருக்காது. பட் இது எல்லாமே இட் சேஞ்சஸ் வித் டைம், டெக்னாலஜி அண்ட் குளோபலைசேஷன்னால சேஞ்ச் ஆகிட்டு இருக்கக்கூடியது தான். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கல்ச்சுரல் சேஞ்சாக ஏர்லியர் விமென் வந்து ஒர்க்கிங் அவுட் சைட் வந்து அன்காமனாக பார்க்கப்பட்டுச்சு. ஏர்லியர் மென் ஷேரிங் சைல்ட் கேர் வாஸ் ரேர். பட் இப்போ வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் கம்மிங் டு ஜெண்டர் ரோல்ஸ் இன் மாஸ் மீடியா. என்ன சொல்கிறாங்க மீடியாவில் என்ன சொல்கிறாங்க, அதாவது நியூஸ் பேப்பர், ஜேர்னல்ஸ், ரேடியோ, டெலிவிஷன் அண்ட் சினிமா, இதில் மென் அண்ட் விமனை எப்படி போர்ட்ரே பண்ணுறாங்க. ஏன்னா இதுதான் ஸ்ட்ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது பப்ளிக் எப்படி யோசிக்கிறாங்கன்றத இதுவும் டிசைட் பண்ணுது. நியூஸ் பேப்பர், ரேடியோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திருப்பி என்ன ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுதுன்னா ஜெண்டர் பயாஸை தான். இந்த இடத்துலையும் ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கிறது இல்லை. இட் ஸ்ப்ரெட்ஸ் த ஜெண்டர் ஸ்டீரியோடைப். விமன் வந்து ஜென்டில், பேஷண்ட் அண்ட் ஃபேமிலி ஓரியன்டாக காட்டுறாங்க. மென்னை வந்து ஸ்ட்ராங், அக்ரெசிவ் அண்ட் பவர்ஃபுல்லாக காட்டுறாங்க. சினிமாலையும் மேலே வந்து ஆக்டிவ் ஸ்பீக்கராகவும், ஃபீமேலை வந்து ஒரு லிசன் பண்ணுற ஒரு ஆக்டராகவும் தான் வச்சுருப்பாங்க, பாசிவ் லிசனராக. மீடியாவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது பீப்புளோட மைண்ட்ஸை. ஸ்டீரியோடைப் பாஸ் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆர் ஆல்சோ. ஸோ மெனி ஆட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மீடியாவில் வர ஆட்ஸில் வாஷிங் பவுடர், குக்கிங் ஆயில், பேபி ப்ராடக்ட்ஸ்க்கு விமன் இருப்பாங்க. அதே வந்து மற்ற கார், பேங்கிங், பிஸ்னஸ் ஆட்ஸ்க்கெலாம் வந்து மோஸ்ட்லி மென்னை தான் வந்து வச்சுருப்பாங்க. இதுவே ஒரு ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங் தான். ஸோ எல்டர் கேர், குக்கிங், வாஷிங் க்ளோத்ஸ் அந்த மாதிரி தான் காட்டும் இந்த மீடியா ஃபுல்லாகவே. பொலைட்டாக, லெஸ் பவரில் இந்த மாதிரி. மென்னை வந்து ஸ்ட்ராங்காக, பிரேவாக, டிசிஷன் மேக்கராக, மோர் பவர்ஃபுல், ஃபைனல் வேர்டு அவங்களோட தான் இருக்கும், அப்படி தான் காட்டுவாங்க. ஸோ மாஸ் மீடியா இதே மாதிரி தான் நிறைய காட்டி ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் அவங்க என்ன ப்ரொமோட் பண்ணணும்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை தான். அதுதான் அவங்களோட மெயினான ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ தான் அந்த பப்ளிக் ஆட்டிடியூடும் வந்து மாறும் டுவர்ட்ஸ் விமன். கம்மிங் டு ஜெண்டர் இன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் மூவிஸ், இதில் என்ன சொல்கிறாங்க. ஸோ இதுவும் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ பாப்புலர் கல்ச்சர். தே ஹாவ் த இன்ஃப்ளூயன்ஸ் இன் த சொசைட்டி ஆல்சோ. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் யூஸ் ஜெண்டர் ரோல்ஸ் டு அட்ராக்ட் பீப்புள். ஸோ இதில் வந்து பீப்புளை அட்ராக்ட் பண்ணுற பவர் இருக்குது ஆட்ஸுக்கு. ஸோ ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இந்த மாதிரி ஆட்ஸை ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருக்கும்போது ஸோ அவங்க மைண்டில் என்ன போகும்னா விமென்னா தே குக் அப்படின்றது போகும். அது வந்து விமெனோட டியூட்டி. அண்ட் மென் அப்படின்றவங்க ஏர்ன் பண்ணுறவங்க, தே ஆர் த பிரெட் வின்னர் அப்படின்றது அவங்க மைண்டில் வந்து அன்கான்ஷியஸாக போய் வந்து பதியும். ஸோ அதுதான் இதில் இருக்க டேஞ்சர். ஸோ ஆட்ஸ் அண்ட் மூவிஸ் வந்து இதில் ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும். இந்த மாதிரி காமிக்கக்கூடாது. விமெனை வந்து ரொம்ப பாசிவ் லிசனராகவும், மென் வந்து ரொம்ப லவுடாக ஸ்பீக் பண்ணுவாங்க, ஃபைனல் டிசிஷன் எடுப்பாங்க. ஃபீமேல் வந்து ரொம்ப ஒபீடியண்ட்டாக, எமோஷ்னலாக இருப்பாங்க. பட் இது வந்து ரீசெண்ட் டேஸில் மாறி இருக்குது. ஏன்னா ரீசெண்ட் மூவிஸில் விமென் சென்ட்ரிக் மூவிஸும் வந்திருக்கு, ஸ்ட்ராங் அண்ட் ஈக்குவலாக காட்டியிருக்காங்க. ஸ்டில் பட் ஸ்டீரியோடைப் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பயாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. விமன் இமேஜ் வந்து பிகம் லிமிட்டட். மென்ஸ் டாமினன்ஸ் வந்து நார்மலைஸ் ஆக பார்க்குறது. சில்ட்ரன் லேர்ன் ஸ்டீரியோடைப்ஸ் அன்னோயிங்லி. பப்ளிக் ஆட்டிடியூடும் இது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது.
to gender roles in law, state and reasons. ஸோ லா அண்ட் ஸ்டேட் என்ன சொல்லுது இந்த ஜெண்டர் ரோல்ஸ் பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனை ரொம்ப கம்மி பண்ணுது, விமன் ரைட்டை ரொம்ப பாதுகாக்குது. லாஸ் நிறைய இருக்குது, டவுரி டெத்ஸ் ஆனால் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக நம்ம நார்த்தில் ட்விஷா சர்மா கேஸை பார்க்கலாம். ஸோ நிறைய நம்ம அந்த கோயம்புத்தூர் சைடு ஒரு பொண்ணு இறந்ததையும் நம்ம சொல்லலாம். டவுரி டெட் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. செக்ஷுவலாகவும் ஹாரஸ்மெண்ட் இருக்குது. ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் நடக்குது. விமன் சேஃப்டி ப்ராப்ளம்ஸ் இந்த இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது. பட் இந்த இடத்துல லா வந்து விமனுக்கு ஃபேவர் தான் இருக்குது. ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை சொல்லுது, ஸ்ட்ரிக்ட் இம்ப்ளிமெண்டேஷனையும் சொல்லுது. சோஷியல் ஆட்டிடியூட் சேஞ்ச் தேவை அப்படின்னு சொல்லுது லா. இதில் மெயினான லாஸ் நீங்கள் ரிமெம்பர் பண்ண வேண்டியது ஆர்டிகல் 14, 15(1), 15(3), 16, 39D. இது எல்லாமே ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா சொல்லுது. டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் கொடுக்கணும்னு சொல்லுது, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தரணும்னு சொல்லுது, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் இருக்கணும்னு சொல்லுது. லீகல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் திஸ் யூ மஸ்ட் ரிமெம்பர், இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம். இது எந்த வருஷம் வந்துச்சு? டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், இந்தியன் டைவர்ஸ் ஆக்ட், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ரைட்ஸ், ரைட் டு அடாப்ஷன், பைகேமி இஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுது. 33% ரிசர்வேஷன் இருக்கணும் லோக்கல் பாடிஸில். இது இம்பார்ட்டன்ட், இந்த நம்பர் ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் பேன் பண்ணணும். சத்தி ப்ரிவென்ஷன் 1987 நடந்திருக்கு. ஸோ ரைட் த ஆர்டிகல்ஸ் ஃபார் லா அண்ட் ஸ்டேட் ஆன்சர் அண்ட் ஹைலைட் இட் இந்த எக்ஸாம். பார்த்தீங்கன்னா ரீசன்ஸ் ஃபார் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. சம் ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா மணி வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ பாய் எஜுகேஷனுக்கு தான் ரொம்ப வந்து ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. கேர்ள்ஸில் வீட்டிலே உட்கார சொல்லிடுவாங்க. ஸோ வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க எஜுகேஷனை. ஸோ இந்த இடத்துல எக்கனாமினாலையும் அந்த இடத்துல எஜுகேஷன் வந்து தடைப்படுது. ஸோ அதுவும் பிளேஸ் அ மேஜர் ரோல். தே ஆர் நாட் ட்ரீட்டட் ஈக்குவலி. இந்த கேஸ் விமன் வந்து ஃபியூவர் சான்சஸ் தான் கிடைக்கும், லெஸ் ரெஸ்பெக்ட் தருது, லெஸ் டிசிஷன் மேக்கிங் பவரும் இருக்குது. இது ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங் இருக்கனாலையும், ஜெண்டர் ரோல்ஸ்னாலையும், பேட்ரியார்கியல் சிஸ்டம்னாலையும், பார்ட்டிலினியல் சிஸ்டம்னாலையும், அதாவது டேடுக்கு அப்புறம் சன், அவங்க சனுக்கு அப்புறம் அவங்களோட சன், அந்த மாதிரி கிராண்ட் சைல்டு, இந்த மாதிரி போயிட்டே இருக்கனால இந்த லைன் தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த டாட்டர் லைனை வந்து யாரும் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதில்ல. சோஷியல் கஸ்டம்ஸ்னால, பிலீஃப்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ், மேல் சைல்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, இங்கே டவுரி சிஸ்டம் இருக்குது, நெகட்டிவ் சோஷியல் ஆட்டிடியூட், லேக் ஆஃப் அவேர்னஸ் அமாங் விமன், இது எல்லாமே த ரீசன்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் இதுதான் மெயின் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷனோட எழுதுனீங்க அப்படின்னா, வாட் இஸ் தட் பாவர்ட்டி, இல்லிட்ரஸி, விமன் டு நாட் நோ த ரைட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் ஒரு ரீசன் ஜெண்டர் இன்இக்வாலிட்டிக்கு. பாவர்ட்டினாலையும் அவங்களுக்கு அந்த இன்இக்வாலிட்டி இருக்கிறது தெரியறதில்ல, ரைட்ஸ் இருக்குன்னு தெரியறதில்ல. அண்ட் லேக் ஆஃப் ஜாப்ஸ், மேல் சைல்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது இங்கே. ஸோ ஹவுஸ் ஹோல்ட் ஜாப்ஸ்னாலையும் சில பேர் ஜாப் போகிறதையே விட்டுடுறாங்க, ஹவுஸ் ஹோல்ட் ஷோஸ் பண்ணியே. அண்ட் டவுரி அப்படின்றது பெரிய பேர்டன் கேர்ள் சைல்டுக்கு. லேக் ஆஃப் அவேர்னஸ் இருக்குது. தே ஸ்ட்ரிக்ட்லி அக்செப்ட் த வயலன்ஸ் அகேன்ஸ்ட் தம். இன்சல்ட் பண்ணாலும், டிஸ்கிரிமினேஷன் பண்ணாலும் அதை தாங்கிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ரீசன்ஸ் ஃபார் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இன் இந்தியா. கமிங் டு ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ். ஜெண்டர் ஸ்டீரியோடைப் அப்படின்றது ஒரு ஃபிக்ஸ்டு ஐடியாஸ் எல்லார் மைண்ட்லையும் இருக்குது அபவுட் மென் அண்ட் விமன். அதுதான் ஜெண்டர் ஸ்டீரியோடைப் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம மென்னை வந்து ஸ்ட்ராங்காக காட்டுறது, விமன் வீக்காக காட்டுறது. மென் ஷுட் ஏர்ன், விமன் ஷுட் கேர், மென் ஆர் டிசிஷன் மேக்கர்ஸ், விமன் ஆர் ஹோம் மேக்கர்ஸ், பாய்ஸ் ஷுட் பி பிரேவ், கேர்ள்ஸ் ஷுட் பி ஜென்டில் அப்படின்னு சொல்கிறது. இதோட எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விமனோட ஃப்ரீடம் அஃபெக்ட் பண்ணுது. அவங்களோட அந்த ரோலை வந்து லிமிட் பண்ணிடுறோம். மென்னை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறோம். ரொம்ப இன்இக்வாலிட்டி அதிகமாகுது. கான்ஃபிடென்ஸ் போயிடுது விமனில். பாய்ஸ் மே டெவலப் டாமினன்ஸ் அண்ட் சொசைட்டி கண்டினியூஸ் அன்ஃபேர் ரோல்ஸ். ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னாலும் பாய்ஸை நம்ம வந்து பெஞ்சை கேரி பண்ணிட்டு போக சொல்லுவோம், கேர்ள்ஸை வந்து கிளாஸ் ரூமை டெக்கரேட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் தான் கொடுப்போம். இதுவே ஒரு ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பிங் தான். ஸோ ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங் அப்படின்றது அன்ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை த்ரூ எஜுகேஷன் அவேர்னஸ் மூலமாக இதை நம்ம மாற்றணும். ஸோ ஃபிக்ஸ்டு ராங் ஐடியா அமாங் த சொசைட்டி மெம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஸ்கூல் கிளாஸ் ரூம் லெவலில் பார்த்தீங்கன்னா பாய்ஸை வந்து லீடர்ஷிப் என்கரேஜ் பண்ணுறாங்க, கேர்ள்ஸை வந்து நீட்னஸ் அண்ட் ஒபீடியண்ட்டாக இருக்க சொல்கிறாங்க. இதை வந்து டீச்சர்ஸ் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும். போத் மட் பி ட்ரீட்டட் ஈக்குவலி. ஸோ அன்இக்குவல் ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடாது ஸ்கூல் லெவல்லையும்.
நெக்ஸ்ட் கம்மிங் டு த பேட்ரியார்கியல் சிஸ்டம். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா இது ஒரு சோஷியல் சிஸ்டம். இது என்ன சொல்லுது அப்படின்னா மென் தான் பிரைமரி பவர், மென்னுக்கு தான் வந்து தே ஹோல்ட் த பிரைமரி பவர், அவங்க தான் அத்தாரிட்டியில் இருக்கவங்கன்னு சொல்கிறது தான் இந்த பேட்ரியார்கியல் சிஸ்டம் அப்படின்றது. இதில் மெயில் டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த சிஸ்டத்தில். இன் மெனி ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் படி என்னதான் விமன் போய் நல்லா சம்பாதிச்சாலும் வெளியில் மேஜர் டிசிஷனான ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ், சைல்டு எஜுகேஷன் ஆர் மேரேஜ் இதை பற்றின முடிவுகள் எல்லாம் மேல் தான் எடுப்பாங்க. ஸோ மேல் தான் அந்த இடத்துல டாமினேட் பண்ணுவாங்க. பேட்ரியார்கி இஸ் த மெயின் ரீசன் ஃபார் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இன் இந்தியா. இது என்ன சொல்லி தருதுன்னா மேல் டாமினண்ட்டாகவும் விமன் வந்து அவங்களுக்கு சபார்டினேட் அப்படின்னு சொல்கிறது. மென் தான் கண்ட்ரோல் இன் ஃபேமிலி அண்ட் சொசைட்டி, மென் தான் எல்லா முடிவும் எடுப்பாங்க. விமன் வந்து அவங்களோட சபார்டினேட். விமன் வந்து டிபெண்ட் ஆன் ஃபாதர், ஹஸ்பண்ட் ஆர் சன். ப்ராப்பர்ட்டி ஆர் ஃபேமிலி லைன் த்ரூ மென் தான் போகும். அதாவது அப்பாவோட ப்ராப்பர்ட்டி பையனுக்கு, பையன் மூலமாக பேரனுக்கு, இப்படி தான் போகும். மென்னை வந்து ப்ரொடெக்டராகவும் ஏர்னராகவும் பார்க்குது, விமனை வந்து கேர் கிவராகவும் ஹோம் மேக்கராகவும் பார்க்குறாங்க. இதோட எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விமனோட ஃப்ரீடம் போயிடுது, டிசிஷன் மேக்கிங் பவர் இருக்கிறதில்ல, எஜுகேஷன் ஜாப் எதுவும் இருக்கிறதில்ல, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இருக்குது, மேல் சைல்டு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்குது, டவுரி ஆர் வயலன்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இதுதான் மெயின் ரீசன் ஃபார் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இன் இந்தியா. அது தவிர ஜெண்டர் சோஷியலைசேஷன் இன் ஃபேமிலி அண்ட் ஸ்கூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட மீனிங் என்னென்னா ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் ஜெண்டர் ரோல்ஸ், லேர்ன்ஸ் பிஹேவியர் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து ஃபேமிலி, ஸ்கூல், சொசைட்டி எல்லாமே சொல்லி தருது. பேரண்ட்ஸ் தான் வந்து ஜெண்டர் ரோல்ஸ் டீச் பண்ணுறாங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் டாய்ஸ் வாங்கி கொடுக்குறதுலேருந்து கிளாத்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வேர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பேரண்ட்ஸ் தான் சொல்லித்தரோம். ஸோ கேர்ள்ஸ் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்குக்கு பழக்கப்படுத்தப்படுறாங்க, பாய்ஸ் வந்து அவுட் சைட் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. சிப்ளிங்ஸும் இதில் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க பிஹேவியரை. அது வந்து கேர்ள் பாய் சைல்டாக இருந்தால். ஃபேமிலி வந்து தே கிரியேட் ஏர்லி ஜெண்டர் ஐடென்டிட்டி. ஸ்கூல் ரோல் பார்த்தீங்கன்னா டீச்சரும் தே ஷேப் த ஜெண்டர் ஆட்டிடியூட். டெக்ஸ்ட் புக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னாலும் தே ஷோ ஜெண்டர் ரோல்ஸ். டியூட்டிஸ் மே பி ஜெண்டர் பேஸ்ட். ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் மே பி டிவைடட் அமாங் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். டீச்சர் ஷுட் ட்ரீட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஈக்குவலி. ஈக்குவாலிட்டி ஷுட் பி ப்ராக்டிஸ்ட் இன் த ஸ்கூல் லெவல் ஆல்சோ. ஸோ கேர்ள்ஸுக்கு டால் செட் நீங்கள் வாங்கி தரது, கிச்சன் செட் வாங்கி தரது, இது எல்லாமே ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பிங்கை தான் குறிக்குது. பாய்ஸுக்கு கார், கன், கிரிக்கெட் பேட்லாம் வாங்கி தருவோம். இது வந்து ஜெண்டர் ஐடென்டிட்டியை அந்த சைல்டோட மைண்டில் அன்கான்ஷியஸாகவே போய் ரிஜிஸ்டர் பண்ணுறது. இப்போ வந்து ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் ரோல்ஸ் எல்லாமே பாய்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் பார்த்துக்க சொல்லுவாங்க. இதுவே வந்து ஒரு இன்இக்வாலிட்டி தான். Next, coming to the importance, children learn respect, gender bias can be reduced, equal opportunity must be promoted, positive attitude develop ஆகும், ஈக்குவாலிட்டின்றது it becomes a part of life. It's at home and continues at schoolனு சொல்லலாம். பேட்ரியாக்கி அப்படின்றது அந்த மேல் டாமினன்ஸை விமென் அவங்களுக்கு கீழே சபார்டினேட் அப்படின்றத சொல்கிறது தான் அது. ஸோ இந்த யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட். ஸோ ஜெண்டர் ரோல்ஸ் ஆர் நேச்சுரல் கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் நேச்சுரல் ஜெண்டர் ரோல் அப்படின்றது. இந்த யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் சொசைட்டி வந்து என்ன பண்ணுது, கிரியேட்ஸ் த ஜெண்டர் ரோல்ஸ். ஃபேமிலி அப்படின்றத அதை டீச் பண்ணுது ஜெண்டர் ரோல்ஸை. மீடியா திருப்பி வந்து அதை ரிப்பீட் பண்ணுது, திருப்பி திருப்பி சொல்லுது இதுதான் உங்கள் ஜெண்டர் ரோல்னு. கல்ச்சரும் அதை சப்போர்ட் பண்ணுது. ஸோ லா அப்படின்ற ஒன்று தான் அதை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறது, இது ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோவில் நீங்கள் எக்ஸாமில் ஆன்சர்ஸ் எழுதிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக ரீகாலும் ஆகும், மார்க்ஸும் ஹையாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஜெண்டர் ரோல்ஸ் ஆர் சொசைட்டி கன்ஸ்ட்ரக்டட், நாட் நேச்சுரலி டிட்டர்மைன், ஸோ தே கேன் சேஞ்ச். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நோட்ஸ் வேணும்னா டெலிகிராம் சேனலை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுக்கான நோட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.